துணிவிருந்தால் போதும் உனக்கையா, துணிவிருந்தால் போதும் உனக்கையா. பாதை திறந்தே கிடக்கிறது மறுபொருளின் தேசத்தை காண்பதற்கு, உன் பார்வை ஒன்றே போதுமையா, உன் விருப்பம் ஒன்றே விடையுமையா, உன் விருப்பம் ஒன்றே விடையுமையா. ஓம் சாந்தி. 28/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் வரிசை கிரமமாக சதோபிரதான் ஆகும்போது இயற்கை அனர்த்தங்களின் வேகம், அதாவது விநாசம் அதிகரித்து இப்பழைய உலகம் முடிவடையும். கேள்வி: முயற்சி செய்பவர்களாகிய நீங்கள் எந்த முயற்சியை செய்வதன் மூலம் தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தியையும் பெற முடியும்? பதில்: உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்கு அனைத்திற்கும் முதலில் தந்தையை உங்கள் வாரிசு ஆக்குங்கள். அதாவது உங்களிடம் உள்ள அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணித்து விடுங்கள். தந்தையை உங்கள் குழந்தை ஆக்குங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் முழு ஆஸ்திக்கான உரிமையை பெறுவீர்கள். 2. நீங்கள் முற்றிலும் தூய்மையாகும் போது உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவீர்கள். நீங்கள் முழுமையாக தூய்மை ஆகாதுவிடின் தண்டனையை அனுபவம் செய்த பின்னர் சிறிதளவு வெகுமதியையே பெறுவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ஆத்மாவை தூய்மை ஆக்குவதற்கு ஏகாந்தமாக பக்தியில் நிலைத்திருங்கள். தந்தையை தவிர வேறு எந்த நண்பர்களையோ உறவினர்களையோ நினைவு செய்யாதீர்கள். 2. உங்கள் புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்திருப்பதுடன் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். தந்தையுடன் உண்மையானதொரு பேரத்தை செய்யுங்கள். தந்தை அனைத்தையும் மறைமுகமாக கொடுத்தது போன்று நீங்களும் மறைமுகமான தானத்தை செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மாயையை வென்றவராகி மாயையின் பயங்கரமான விளையாட்டுக்களை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானிப்பீர்களாக. மாயையை வரவேற்பவர்கள் மாயையின் எந்த ஒரு பயங்கரமான ரூபத்தை பார்த்தாலும் பயப்படுவதில்லை. நீங்கள் அந்த விளையாட்டை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானிப்பீர்களாயின் அதை ரசிப்பீர்கள். ஏனென்றால் புறத்தே மாயை ஒரு சிங்கத்தின் ரூபத்தில் இருப்பாள். ஆனால் அவளிடம் ஒரு பூனையின் பலமேனும் கிடையாது. நீங்கள்தான் பயப்பட்டு நான் என்ன செய்வது, எப்படி இது நடக்கும் என சிந்திப்பதன் மூலம் அவளை பெரியதாக்குகின்றீர்கள். எவ்வாறாயினும் என்ன நடக்கின்றதோ அது நன்மைக்கே, என்ன நடக்க இருக்கின்றதோ அது சிறப்பானதே என்ற பாடத்தை நினைவில் வைத்திருங்கள். விளையாட்டை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானியுங்கள். நீங்கள் மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: சகித்துக் கொள்பவர்கள் எவருடைய சுபாவத்தை பார்த்தும் பொறாமைப்பட மாட்டார்கள். அவர்கள் வீணான விடயங்களை ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டு விடுவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சாட்சி ஆசனத்தில் அமர்ந்து விடு, சாட்சி ஆசனத்தில்